தண்ணியை பாருங்க, இந்த தண்ணியோட டிடிஎஸ் செலவு வந்து 1,20,000க்கு மேல இருக்கு. போராட்டத்தில் திடீரென மயங்கி விழுந்த முதியவர் குண்டுகட்டாக தூக்கிச் சென்ற போலீசார். இதெல்லாம் ஒரு தண்ணியா? இந்த தண்ணியை எப்படி குடிக்க முடியும்னு அமைதி வழியில் நடந்த போராட்டத்தில் ஆர்ப்பாட்டம். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 60 வார்டுகள்ல சேகரிக்கிற பல டன் குப்பைகளை அந்தந்த பகுதியில் இருக்கிற பாறை குழிகள்ல கொட்டப்பட்டு வரதாகவும், முதலிப்பாளையம் பகுதியில் இருக்கிற மக்கள் இதற்கு போராட்டங்களும் எதிர்ப்புகளும் தெரிவிச்ச நிலையில அங்க குப்பைகள் கொட்டப்படுறது நிறுத்தப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. குப்பைகளை எங்க கொட்டுறது அப்படின்னு தெரியாம திரும்பவும் முதலிப்பாளையம் பாறை குழிக்குள்ள குப்பைகள் கொட்டுறதா சொல்லப்படக்கூடிய நிலையில அங்க இருக்கிற நிலத்தடி நீர் ஏற்கனவே மாசுபட்டு இருக்கிறதாகவும், விவசாயம் செய்ய முடியாத நிலையில துர்நாற்றம் அடிக்கிறதாகவும், குடியிருக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்துக்குள்ள கெட்டுப்போன குடிநீரோட பாய் மற்றும் தலையணையை கொண்டு வந்து குடியேறும் போராட்டத்துல அந்த பகுதி மக்கள் ஈடுபட்டதாகவும் கூறப்படுது. இதனால அங்க போலீசார் அதிக அளவுல வைக்கப்பட்டிருக்கிறதாகவும், அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும், போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கும் தள்ளுமொழி ஏற்பட்டிருக்கிறதா கூறப்படுது. இதனால போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டவங்களை குண்டுகட்டா தூக்கி கைது செஞ்சதாகவும் சொல்லப்படுது. குப்பை பிரச்சனை காரணமாக மாநகராட்சி அலுவலகத்துல பாய் தலையணையோட குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு.